நேத்திக்கு பிறந்த நாள் ஃபங்க்ஷன் முடிச்சு போனேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில எல்லாம் முன்ன ஆளை காணதுக்கே இல்லையே. லட்சுமி அக்கா, அந்த கொடுமை எதுக்கு கேக்கீங்க? வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா ஒரே சண்டை. சண்டையா? எதுக்கு சின்ன பொண்ணு? வேற எதுக்கா இருக்கும்? நாங்கெல்லாம் 8:30 மணிக்கு கிளம்பியாச்சு, 8:30 9 மணிக்கெல்லாம் வந்துட்டோம். இவ 11 மணிக்கு தானே நல்லா கடை விட்டுட்டு வந்தா. மாமியாரு புடிச்சு நல்லா ஏசி விட்டுருப்பாவ, அப்படிதானே சின்ன பொண்ணு? என்ன லட்சுமி அக்கா, நேர்ல பார்த்த மாதிரியே சொல்லுங்க. எங்க வீட்டுல வந்து எதுவும் எத்தி பார்த்தேலா? ஆமா, எனக்கு அதான வேலை. அடுத்த வீட எட்டி பாக்குறது. நாங்க எல்லாம் வந்ததோடு கதவை சாத்திட்டு படுத்தாச்சு. நீ வந்து 11 மணி கிட்ட ஆச்சுன்னு நினைக்கேன். ஏன்னா நாங்க ஜன்னல் கிட்ட படுத்திருந்தோம்ல, அதனால உன் வண்டி சவுண்ட் எனக்கு கேட்டுச்சு. படுத்தேன், ஆனா நல்லா அசந்து உரங்கல பத்துக்க. உன் வண்டி சவுண்ட் கேட்டுச்சா? அப்பந்தான் போன் எடுத்து எத்தனை மணின்னு பார்த்தேன். கரெக்டா 10:45 தாண்டி இருந்துச்சு. ஆமாக்கா, வீட்டுக்கு போனதுவாடி கிளவி என்ன ஆட்டம் ஆடிட்டா. நான் பெருசா கண்டுக்கல. நானே ஏதாவது சொல்ல பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், மாதிரி சண்டை பெருசாயிடும். இந்த வீட்டை காலி பண்ணிட்டு அங்க வான்னு சொல்லிடுவாவ. இப்போவும் எங்க வீட்டுக்கார்ட்ட அதுதான் சொல்லியிருக்காவ. என்ன சொன்னாங்க? என்ன பெருசா சொல்லிடுவாங்க, நீ இந்த வீட்டுல இருந்தது போதும், நான் இருக்கும்போதே உன் பொண்டாட்டி இப்படி ஊரை சுத்திட்டு இருக்கா, நான் இல்லைன்னா வீட்டுக்கே வரமாட்டாப்புல இருக்க. அதனால உனக்கு வீட்டுல இருந்து தானே வேலை, வா வீட்டை காலி பண்ணி நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்ட்டு நேத்தெல்லாம் ஒரே புலம்பலு. பின்ன உங்க மாமியார் சொன்னதுல என்ன தப்பி இருக்கு சின்ன பொண்ணு? 8:30 மணி 9 மணின்னா ஒரு பொண்ணு வீட்டுக்கு போகாண்டமா இப்படி ஊர் சுத்திக்கிட்டே தெரிஞ்சேன்னா? பர்த்டே செலிப்ரேஷன் சொன்னதுவாடி நீ வந்த. ஒரு 8 மணி 9 மணிக்கெல்லாம் எல்லாரும் வீட்டுக்கு போயாச்சு. நீயும் வசந்தி மட்டும்தான் இருந்து கதை விட்டுட்டு இருந்தீங்க. மணி இப்படி 11 மணிக்கு வீட்டுல போனா மாமியார் கேட்க மாட்டாங்களா? ராணேக்கா, பேச்சு வாக்குல நீங்க என்னையும் சேர்த்து ஆசையுங்க. நாமலாம் ஒரு வீட்டுக்கும் போகல. நான் என் வீட்டு திண்ணையிலே தான் இருந்தேன். சின்ன பொண்ணு தான் என் வீட்டுல இருந்து கதை விட்டுட்டு இருந்தா. அவ கதை விட்டுட்டு இருந்ததுல இது எனக்கு வீட்டுக்குள்ள போக முடியல. இல்லைன்னா நானும் 9 மணிக்கெல்லாம் கதவை சாத்திட்டு 9:30 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு படுத்துருவோம். ஓ 4 மணி, அப்ப நீ என்னதான் சொல்லுங்க? நான் உன் வீட்டுல வந்து இருந்ததுனாலதான் உனக்கு உள்ள போய் படுக்க முடியல. இல்லன்னா நீ 9 மணிக்கெல்லாம் போயிருவ, அப்படிதானே? ஆமா, நேத்து நீ 10:30 மணி வரைக்கும் இருந்து பேசிட்டு இருந்த. அதனால உன்னை வீட்டுக்கு போனா நான் சொல்ல முடியும்? நீ ஏன் ஒரு 9 மணி 10 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டேன்னா நான் போய் படுத்திருப்பேன். நீ இருந்ததுனால நானும் பேசிக்கிட்டே இருந்தேன். சின்ன பொண்ணு, எதுக்கு இப்ப அடிச்ச? பின்ன பொய், கோயில இருந்து வாயை திறந்த பொய். அவன் என்ன போய் சொன்னா? நீ இருக்க போயிட்டானா அவளும் கதவை சாத்தாம வெளியே இருந்தா? லட்சுமிக்கா, நீங்க எதுவும் பாக்கலக்கா. 9 மணிக்கு நாங்க இருந்து கிளம்பும் போது இந்த 4 மணி என்ன சொல்லிச்சு தெரியுமா? வீட்டுக்கு போய் என்ன பண்ண போற சின்ன பொண்ணு, கொஞ்ச நேரம் இதுல ஏறி பேசிட்டு எடுத்துட்டு ஒரு 10:30 மணி போல போவா அப்படின்ட்டு சொன்னான். அதனாலதான் நான் இருந்தேன். இல்லனா நீங்க கிளம்பும் போதே நான் உங்க கூட வந்திருப்பேன். எல்லாம் இந்த 4 மணியால தான். சின்ன பொண்ணு, அவன் இருக்க சொன்னா உனக்கு புத்தி எங்க போச்சு? எல்லாரும் கிளம்பும் போது நீயும் கிளம்பிருக்கணும்ல. ஆமா, இப்ப எல்லாரும் என்ன குறை சொல்லுங்க. இனிமே நான் ஒரு இடத்துக்கு வர மாட்டேனா? இன்னைக்கு நான் உறக்க முழிக்கவே மாட்டேன். நான் வீட்டுக்கு போறேன். இது என்னது? சின்ன பிள்ளைங்களை விட மோசமெல்லாம் இருக்கு. சண்டையை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. 4 மணி, இனிமே நீ என் மூஞ்சியில முழிச்சேன்னு வச்சுக்கோங்க, பாத்துக்கோ உன்ன. இனிமே நீ யாரோ நான் யாரோ. என் வழியில நீயும் வரக்கூடாது, உன் வழியில நானும் வரமாட்டேன். நீ மட்டும் என்ன என் மூஞ்சிலே முழிக்காத. எனக்குலாம் ஒன்னும் பிடிக்கவே பிடிக்காத நெட்டச்சி. வா, இனிமே என்கிட்ட ஏதாவது ஹெல்ப் கேட்டுட்டு வருவேல, உன்னை நான் கண்டுக்கவே மாட்டேனே. நானும் தான். இனிமே எங்க போனாலும் உன்னை நான் கூப்பிட மாட்டேன். கூப்பிடாத. ஏ அம்மா, இது என்னது? ஒருத்திக்கு 30 வயசு, இன்னொருத்திக்கு 40 வயசு. ரெண்டு பேரும் இந்த ப்ரீகேஜி பிள்ளைங்கள மாதிரியா சண்டை போட்டுட்டு அங்கே இங்கே திரும்பி இருக்காவ? ப்ரீகேஜியோ எல்கேஜியோ சண்டை தான். இது என்னது? ஏக்கா, எல்லாரும் வாங்க. இன்னும் கோயில் பிரசாதம் வச்சிருக்கேன், சுண்டல் வச்சிருக்கேன், எல்லாரும் வாங்க. சாமி பிரசாதம் எல்லாரும் வாங்கிட்டு போங்க. ஏ சின்ன பொண்ணு, அங்க பாரு, சுண்டல் கொடுத்தாவ. ஆமா 4 மணி, வா போய் வாங்குவோம். அப்புறம் நம்ம போறதுக்குள்ள காலியாயிரும். ஆமா, தொண பேசிட்டு இருக்காம வாடியா வாங்கலாம். வாடியா சின்ன பொண்ணு, வாடியா. ஏ அம்மா, இந்த சேலையை உடுத்துட்டு வாடவாங்களி. என்ன எல்லாத்தையும் கொடுத்து காலி பண்ணிடாதீங்க, நாங்களும் என்ன வாரோம். இவ்வளவு நேரம் சண்டையை போட்டு அங்கேயே இங்கேயே திரும்பிட்டு இருந்தாலுங்க. வாயில பிரசாதம் கொடுக்கான கேட்டதும் 2 பேரும் ஜோடி போட்டு வாடியாச்சு. ஆமா லட்சுமி, இவ்வளவு 2 பேருக்கு சண்டை இவ்வளவுதான். ஒரு 2 நிமிஷம் இல்ல 3 நிமிஷம். எங்கேயாவது அன்னதானம் சாப்பாடு இப்படி பிரசாதம் கோயில பிரசாதம் கொடுக்கான்னு கேள்விப்பட்டா 2 பேரும் ஜோடி போட்டு வாடிடுவாங்க. ஆமா ஏக்கா, இன்னைக்கு உறக்க முடிக்கீங்க தானே? ரொம்ப நேரம்லாம் இருக்க முடியாது லட்சுமி. நாளைக்கு பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் காலேஜ் எல்லாம் இருக்குல்ல. ஒரு 12:30 1 மணி வரைக்கும் இருந்துட்டு அந்த போய் படுத்துற வேண்டியதான். ஒரு 3-4 மணி நேரம் தூங்கிட்டேன்னா அப்புறம் 5 மணிக்கு எந்திரிச்சு மறுபடியும் கடகடான்னு எல்லா வேலையும் பார்க்கணும். ஆமா, நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கேன். ஒரு 12 மணி வரைக்கும் இருந்துட்டு அந்த போய் படுத்துடணும். செல்வி, நீ உறக்க முடிக்கியா? சிந்துக்கா. என்ன ராணி? ஏக்கா, என் மேல உனக்கு எதுவும் கோவம் இல்லைல்ல? எதுக்கு ராணி கோவப்படணும்? இல்லக்கா, காலையில உன்னை ஏதோ சொல்லி ஏசிட்டேன். மாதிரி எனக்கு மனசு கஷ்டமா இருந்துச்சு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ராணி. பிள்ளைங்களும் ஏதோ கோவத்துல தாக்கா அப்படி சொல்லிட்டு போயிட்டு, மற்றபடி ஒன்றும் கிடையாது. எனக்கு புரியுது ராணி.
நான் சொன்னதை நினைச்சு நீ எதுவும் வருத்தப்படாதக்கா. நான் தெரியாம சொல்லிட்டேன். உன்னை எப்பவும் நான் அப்படி ஏசினது கிடையாதுல்ல, அதனால எனக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ராணி, நீ மனசில் எதுவும் நினச்சிக்காத. சரிக்கா, நான் காலையிலே உன்கிட்ட பேசணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். அதான் நீ கோவமா இருப்பியோ, பேசினது மறுபடியும் கோவப்படுவியோ நினைச்சுதான் அப்படியே இருந்துட்டேன்க்கா. சரி, ஒன்றும் இல்லை. என்னக்கா வந்ததுல இருந்தே பேசாம இருக்க? எதுவும் யோசிச்சுட்டு இருக்கியோ? இல்லை ராணி, ஏதோ மனசு கஷ்டமாக இருந்துச்சு, அதை அப்படியே யோசிச்சுட்டே இருந்தேன். கவலைப்படாதக்கா, எல்லாம் சரியாயிடும். சரியா? உன்னை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாவ. நீ திடீர்னு அவகிட்ட அப்படி பேசுனியா, எனக்கு அதாங்க கோவம் வந்துட்டு. மற்றபடி உன் மேல எந்த தப்பும் கிடையாது. பெற்றவங்களோட வலி என்னன்னு எனக்கு தெரியாதா என்ன? எல்லாரும் எதேதோ சொல்லுவாங்க. ஆனா நம்ம பெத்த பிள்ளைங்களுக்கு ஏதாவது இப்படி ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம தான் அதிகமாக வருத்தப்படுவோம். அப்போ சப்போர்ட் பண்ணி பேசினவங்க யாரும் இருக்க மாட்டாவ. நம்ம பிள்ளைங்க நல்லதுக்காண்டி தான் எல்லாம் சொல்லுவோம், ஆனா அவங்க கேட்க மாட்டாவ. ஆனா நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்கக்கா. என்ன ராணி, சொல்லு. ஆதி ரொம்ப நல்ல பையன். நந்தினி மேல அவ்வளோ பாசம் வச்சிருக்கான். கண்டிப்பா நந்தினி அவன் நல்லா பார்த்துப்பான், எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவன் ஒன்றும் வேற பையன் கிடையாதுல்ல, நம்ம பையன் தானே. அண்ணனும் மைனியும் நந்தினியும் நல்லா பார்த்துப்பாவ. தயவு செஞ்சு நீ ஆதிக்கே நந்தினி கெட்டி கொடுத்துறேன். வேற மாப்பிள்ளையெல்லாம் பார்த்துட்டு இருக்காத. நான் யோசிக்கிறேன் ராணி. சரிக்கா. இந்த பிள்ளைங்க எல்லாம் எங்கே போனாவ? இதுலதான் இந்த கோயிலுக்கிட்ட தான் பேசிட்டு இருந்தாவ எல்லாரும். சரி, நம்ம வீட்டுக்கு போவோமா? சரிக்கா, நான் பிள்ளைங்களை போய் கூட்டிட்டு வரேன், நீ இவங்களெல்லாம் கூட்டிட்டு வா. சரி ராணி. இந்த பிள்ளைங்க எல்லாம் எங்க போச்சுன்னு தெரியலையே. இதுல தானே இருக்கணும், தூரமா ஒரு இடம் போக கூடாதுன்னு சொன்னேன். இந்த ஆதியும் இங்க தான் நின்னா, அவனையும் ஆளை காணதுக்கு இல்ல. எல்லாரும் வீட்டுக்கு போறதுக்கு கிளம்பியாச்சு, எங்க போனாலும் தெரியல. இனி வீட்டுக்கு போய் தான் அவரு வந்தது, அவருக்கு துவாசையை ஏதாவது சுட்டு கொடுத்துட்டு அந்த நம்ம கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம்னு பார்த்தா இந்த பிள்ளைங்க எங்க போச்சுன்னு தெரியலையே. சுவானி, எக்ஸாம் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுதுல்ல? ஆமா, நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருக்கியா? ஓரளவுக்கு. இப்போ கிளாஸ் டெஸ்ட் எல்லாம் பண்ணாங்களா, அதெல்லாம் நல்லா பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி எக்ஸாமும் நல்லா பண்ணுவேன்னு நினைக்கேன். எக்ஸாம் நல்லா பண்ணுவேன்னு நினைக்கலாம் கிடையாது, நல்ல மார்க்ஸ் வாங்கணும். உனக்கு எக்ஸாம் இருக்கு, நீ படிக்கணும். அதுக்காக தான் நான் ஃபோன் பண்றது மீட் பண்றதெல்லாம் இல்லை. புரியுது. சரி, அப்புறம் எதுக்கு இன்னைக்கு மீட் பண்ண வந்தீங்க? அது வேற ஒன்றும் இல்லை, உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு, தூரமா நின்று பார்த்துட்டு போலான்னு தான் நினைச்சேன். ஆதி நீங்க எல்லாரும் கோயிலுக்கு வரதா சொன்னான். சரி, அப்படியே வந்து எக்ஸாம் பத்தி எல்லாம் விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன். ஆதி எங்க? அவன் எங்க இங்க இருக்கான், நந்தினி கூட பேசிட்டு இருக்கான். இன்னைக்கு வீட்டில் ஒரே சண்டை அடிச்சாமா, நந்தினி சொன்னான். ஆமா ஆமா, ஆதி என்கிட்ட சொன்னான். பெரியம்மா எதுக்கு இப்படி இருக்காங்கன்னே தெரியல, கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு நீ அவளுக்காண்டி ஃபீல் பண்ணு. நாளைக்கு உங்க அம்மாக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுமோ தெரியல. அந்த கடவுளுக்கு தான் தெரியும் என்னெல்லாம் பிரச்சனை வரும்னு. கடவுளே, தயவு செஞ்சு அதை மட்டும் ஞாபகப்படுத்தாதீங்க. சரி, இதுக்கப்புறம் இங்க நிக்காத, கிளம்பு. நானும் அப்படியே கிளம்புறேன். அப்புறம் உங்க அம்மா எதுவும் வந்துட்டாங்கன்னா தேவையில்லாம பிரச்சனை ஏறும். உங்க அக்காவே வேணாலும் மாட்டி விட்டாலும் மாட்டி விட்டுரும். சரி, அப்ப நான் கிளம்புறேன். இந்த பையன் சின்ன பொண்ணோட தம்பி தானே? இவன் எதுக்கு இந்த பையன் கூட நின்று பேசிட்டு இருக்கா? இந்த சத்யா நந்தினி எல்லாம் எங்க போனானே தெரியலையே. இவன் என்ன இங்க வந்து நின்று பேசிட்டு இருக்கா? சரி, அப்ப நான் கிளம்புறேன். சரி சுவானி, எக்ஸாம் நல்லா பண்ண சரியா? சரி. ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருக்காவ? ஏதோ எக்ஸாம் நல்லா பண்ணு அப்படி இப்படின்னு ஏதோ பேசுற மாதிரி இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் எதுக்கு பேசிட்டு இருக்காவன்னு தெரிய மாட்டேங்க. நம்ம எதுவும் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காண்டாம். தெரிஞ்ச மாதிரி காட்டிட்டா ஏதாவது பொய்ய சொல்லி தப்பிச்சிருவான். சரி சுவானி, நீ கிளம்பு. நீங்க போங்க, நான் போயிடுவேன். சரி, பாய் சுவானி. பாய். இப்ப போனா சரியா இருக்கும். இப்ப மட்டும் இவன் என்கிட்ட அந்த பையனை பத்தி சொல்லாம போய் சொன்னான்னா இவ தப்பு பண்றான்னு அர்த்தம். இல்ல எதிர்ச்சியா பார்த்தேன் பேசினேன்னு சொன்னான்னா அவ மேல தப்பில்லைன்னு அர்த்தம். என்ன சொல்லுதான்னு பாப்போம். எம்மா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? எம்மா, எப்பமா வந்தீங்க? ஏன் நான் இப்ப தான் வரேன், எதுக்கு இப்படி பேரஞ்ச மாதிரி நிக்க? ஒன்றும் இல்லைம்மா. நீ எதுக்கு இதுல வந்து தனியா நிக்க? அது வந்து எம்மா, அது என்னடி? அது வந்து இந்த சத்யா நந்தினியும் எங்கேயோ சுண்டல் கொடுக்காங்கன்னு வாங்க போனாவளா, என்ன இங்க நிக்க வச்சுட்டு போனவ. ஆதி எங்க? ஆதியும் அவங்க கூட தான் போனவம்மா. அப்புறம் நீ எதுக்கு அவங்க கூட போகாம இதுல வந்து நின்னுட்டு இருக்க? ஒன்றும் இல்லைம்மா, எனக்கு சுண்டல் வேண்டாம், அதனால இங்க நின்றுட்டு இருந்தேன். இந்த பிள்ளை பகைய தோர்த்து எல்லாம் போயில பேசிட்டு இருக்கு. கடவுளே, அம்மா எப்ப வந்தாங்கன்னே தெரியலையே. பூஞ்ச பார்த்தா கோவமா இருக்கு. ஒருவேளை நாங்க ரெண்டு பேரும் பேசினதை பார்த்துருப்பாவளோ. அந்த பையன் கூட இவளுக்கு என்ன பேச்சு வார்த்தை? இதுக்காண்டி அந்த பையனை பார்த்தது பேசினது எதுவும் என்கிட்ட சொல்லல. ஒருவேளை நான் சந்தேகப்பட மாதிரி எதுவும். சுவானி, வீட்டுக்கு வா. சரிம்மா. இவளை இன்னைக்கு போய்கிட்ட இருக்கு. விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சாதான் இவள பாயை திறந்து பேசுவா. கடவுளே, அம்மா மட்டும் எங்க ரெண்டு பேரையும் பார்த்துருக்கவே கூடாது.
பாய்.